சிஜிஸ் ஈஸி லைஃப்பில் சிம்பிளான ஒரு கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு கட் அரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா அதையும் கிள்ளி எடுத்திருக்கேன். ஒரு கீத் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான தேவையான பொருட்கள். அதோட எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானலியில் 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஸோ நான் இங்கே ஒரு 2.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் நான் போட்டுட்டேன். ஸோ இந்த கீரை பொரியலுக்கான ஸ்பெஷல் என்னென்னா, நான் இங்கே கடுகு யூஸ் பண்ண மாட்டேன், ஜீரகத்தை மட்டும்தான். ஸோ ஒரு 5 செகண்ட் ஜீரகம் எண்ணெயில் பொரியட்டும். அதுதான் இந்த கீரை பொரியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு 5 செகண்ட் அது நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலையை இதுக்கு ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வெங்காயத்தை ஜாஸ்தி எடுத்துட்டேன். நீங்கள் வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் இப்படி வணங்கிருச்சு. இவ்வளோ வணங்கினா போதும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணியிருக்கிற கீரையை வணங்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த கீரை எடுத்தாலுமே இதே செய்முறையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி கீரையை எடுத்து நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் வணங்கினதுக்கு இதை போட்டுட்டோம். ஸோ இங்கே இந்த கீரையை நான் கட் பண்ணலை. ஒரு சிலரெல்லாம் கட் பண்ணின்னு குட்டி குட்டியாக நறுக்கி இது போடுவாங்க. ஏன்னா இது பிஞ்சாக இருந்ததுனால நான் இதை கட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் உப்பையும் நான் போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல. அப்போ தான் அந்த கீரைக்கு நல்லா உப்பு சாரும். இப்போ ஒரு பெரட்டிடலாம். அந்த ஆயில், வெங்காயம், பச்சை வரமிளகா எல்லாத்தோடவும் இந்த கீரை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு பெரட்டும் போது நீங்கள் பார்க்குறீங்க டெக்ஸ்சர் டக்குன்னு இப்படி மாறிடும். புஷ்ஷன்னு இருந்துச்சு, அந்த வானொலி ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். ஒருவேளை 2 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில்னா ஒரு நேரத்துக்கு இது போதும். ஸோ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுவேன். அது நல்லா இன்னும் மசையிற மாதிரி, நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்ட் ஆகிற மாதிரி, கீரை சீக்கிரமாக வேகிறதுக்கு. அதோட கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அந்த கீரை தண்ணி இந்த நம்ம ஊற்றினா ஒரு சின்ன கிளாஸ் அளவில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி, அது இந்த கீரை நல்லா வேகிறதுக்கு போதும். ஸோ ஒரு 5 to 10 நிமிஷம் இந்த கீரையை நான் ஒரு மீடியம் சிம்மில் வச்சுருந்தேன். ஸோ உப்பு கரெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரசம், சாம்பார், மோர் குழம்பு எல்லாத்தோடும் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிற மக்களே. இதை ட்ரை பண்ணதும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ நான் போட முடியும்.